அவருடைய அறிவிலே பெருமானுடைய திருவடி ஒன்றை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்படின்னா சிவபெருமானை தவிர யாரையும் வணங்காதவர் என்று சொல்லி போற்றுகின்றார். எதிர்மறைகளை சொல்றார். நம்ம கங்கைவார் சடையார் செய்ய அடிமலர் அன்றி வேறொன்று அறிவினில் குறியான் நீர்மை கொடி நெடும் தானை மன்னர் கோக்கல் சிங்கர் என்பார் என்று சொல்லி அப்படி பெருமானுடைய அந்த திருவடியை தவிர வேறு திருவடிகளை அவர் திருவடி பெருமை பொருந்திய அந்த இறைவரது திருவடி மலர்களை அல்லாது வேறு ஒன்றினையும் தமது அறிவினில் பொருளாக குறியாத தன்மை உடையவர் என்று சொல்லுகிறார். வெற்றி கொடி ஏந்திய அந்த சேனைகளையுடைய அரசராகிய கோக்கலட் சிங்கர் என்று சொல்லுகிறார். இதே நமக்கு மானக்கஞ்சார நாயனார் குணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது இதே மாதிரி எதிர்மறைகளை சொல்லுவார். நாயனார் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் என்று சொல்லுவார். அறியா மலர்கடல் திருமால் அறிய முடியாத அந்த திருவடிகளை அறியாமை அறியாதர் என்று சொன்னால் நன்கு அறிந்தவர் என்று பொருள். அவரும் எதிர்மறையில் அந்த சரியத்திலே சொல்லப்படும். அது மாதிரி இங்கே சொல்லி இருக்கிறார். அறிவினில் குறிக்கோளாக மனம் கொள்ளாத அந்த சிவபக்தியுடைமை அறிய வேண்டிய மெய்ப்பொருளை அறிந்தார். அவருக்கு வேறொன்று அறியணுங்கிற அவசியம் இல்லை. மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய பரம்பொருளை அறிந்தவராக திகழ்ந்தார் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நாயனார் கலட்சிங்க நாயனார் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் எப்படின்னா அறநெறியிலும் தவறாது வாழ்ந்து வந்தார். அதே மாதிரி நன்னெறி என்று சொல்லக்கூடிய சிவநெறியிலும் வலுவாதிருந்தார் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்றார். காடவர் குருசிலாராம் கலல் பெரும் சிங்கனார்தாம் ஆடக மேருவில்லார் அருளினால் அமரில் சென்று கூடலர் முனைகள் சாய வடபுலம் கவர்ந்து கொண்டு நாடர நெறியில் வைக நன்னெறி வளர்க்கும் நாளில். அருமையான திருப்பாடல். அதாவது அந்த காடவர் குலத்து பெரியவராகிய அந்த கலட்சிங்க நாயனார் மேருமலையை வில்லாக உடைய இறைவரது திருவருளினாரே போர் முகத்து போந்து